Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். வணக்கம் அன்பு நண்பர்களை, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நம்ம சுப்ரீம் கோர்ட் ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு, 5 நீதிபதிகள் கொண்ட அரசமைப்பு அமர்வு ஒரு முக்கியமான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. தலைமை நீதிபதி உட்பட 5 நீதிபதிகளும் ஏக மனதாக ஒரே குரலாக தீர்ப்பளித்திருக்கிறார்கள். ஒரே ஒரு நீதியரசர் மட்டும் டிசென்ட் நோட் வச்சிருந்தார். பட் அவரும் கூட பெரும்பான்மைக்காக சம்மதிச்சார்னு பிறகு தீர்ப்பளித்த பிறகு தலைமை நீதியரசர் திரு கவாய் அவர்கள் குறிப்பிட்டார். 5 நீதிபதிகளும் ஒரு முக்கியமான தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. அதற்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது மிக முக்கியமான ஒரு கேள்வி, ஆளுநருக்கான அதிகாரம் என்ன? மாநில அரசுடைய முடிவுகளில் ஆளுநர் தலையிட முடியுமா? ஆளுநர், தமிழக அரசு, மாநில அரசு என்று 2 அதிகார மையங்கள் இருக்க முடியுமா? ஆளுநருக்கான அதிகார வரம்பை நீதிமன்றம் எடுத்துக்கொள்ள முடியுமா? ஆளுநர் ஒரு முடிவை எடுப்பதற்கு காலக்கெடு ஏதாவது விதிக்க முடியுமா? அப்படின்னு நிறைய கேள்விகள் அடங்கியிருந்தது. அதற்கு அடிப்படை காரணமாக உச்சநீதிமன்ற அரசமைப்பு அமர்வே உட்கார்ந்து 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு உட்கார்ந்து இந்த தீர்ப்பை வழங்குவதற்கு முக்கியமாக காரணமாக இருந்தது தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் ஆளுநர் RN ரவி அவர்களுடைய முடிவுக்கும் தமிழக அமைச்சரவையுடைய முடிவுக்கும் தொடர்ந்து ஏற்பட்ட மோதல் போக்கின் காரணமாக கிட்டத்தட்ட 10 மசோதாக்களுக்கு அனுமதி வழங்கவில்லை என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு முறையிட, அந்த 10 மசோதாக்களும் நிறைவேற்றப்பட்டதாகவே கருதி, ஏற்புடையதாகவே கருதி தமிழராக இருக்கக்கூடிய நீதியரசர் மகாதேவன் உள்ளிட்ட 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வழங்கியது. அது ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதாக உச்சநீதிமன்றமே கருதி 10 சட்டங்களுக்கும் ஏற்பு வழங்கியது. இது பிறகு உச்சநீதிமன்றத்துடைய அதிகாரங்கள், ஆளுநருடைய அதிகாரங்கள், மாநில அரசு அதிகாரங்கள், இந்த வரம்புகளுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையாகி அரசமைப்புடைய கேள்விகளை உண்டாய் கான்ஸ்டியூஷன் கிரைசிஸ் வந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் அரசமைப்பில் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்துக்கு சில கேள்விகள் எழுப்பினார். உச்சநீதிமன்றம் தன்னுடைய அதிகாரத்தை எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது அந்த 14 கேள்விகளுக்கான அடிநாதமாக இருந்தது. உச்சநீதிமன்றம் ரொம்ப வியக்கத்தக்க வகையில் மாநில அரசுகளுக்கு எல்லாருக்கும் நோட்டீஸ் அனுப்பி இந்த 14 கேள்விகள் பற்றின உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-11 நாட்களுக்கு மேலே விவாதங்கள் நடந்து எல்லா மாநில அரசுடைய கருத்துக்களையும் கேட்டு மத்திய அரசுடைய வாதங்களையும் கேட்டு தீர்ப்பை வழங்கியது 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு. ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் எதுக்காக இந்த எக்ஸ்பிளனேஷன் நம்ம கொடுக்க நேர்ந்தது அப்படின்னா, ஊடகங்களில், குறிப்பாக தமிழக ஊடகங்களில் இது ஏதோ தமிழ்நாடு அரசுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி, ஆளுநருக்கு தலையில் குத்து, இது மாதிரி ஆளுநருடைய முடிவு சரியில்லைன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளீட்டாக உண்மைக்கு மாறான ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு செய்திகள் வாயிலாக போனது. அப்போ 14 கேள்விகள் குடியரசுத் தலைவி அவர்கள் எழுப்பியிருந்தாங்க. அந்த 14 கேள்விகளுக்கும் தனித்தனியாக உச்சநீதிமன்றம் பதில் சொன்னது. அதனுடைய சாராம்சமாக என்ன இருந்து பார்க்க போகிறோம். சாராம்சம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே எந்த நிலைமை இருந்ததோ அது தொடரும். தமிழக அரசு வழக்கு தொடர்ந்து 10 மசோதாக்களும் சட்டமாக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு உத்தரவு ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்தது இல்லையா, அதற்கு பிறகுதான் இந்த ஒட்டுமொத்த கிரைசிஸ் வந்தது இல்லையா. அதற்கு முன்னாடி அந்த நீதியரசர்கள் அமர்வு வழங்கிய தீர்ப்புக்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்ததோ அதுதான் தொடரும் அப்படின்னு ஆளுநருடைய அதிகாரத்தையும் உறுதிப்படுத்தி இந்த தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வழங்கிய தீர்ப்பு ஆளுநருடைய அதிகாரத்தை எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் உறுதிப்படுத்தியிருக்கிறது. 14 கேள்விகள் குடியரசுத் தலைவர் சார்பாக எழுப்பப்பட்டன. உச்சநீதிமன்றம் அந்த 14 கேள்விகளுக்கும் பதிலை இன்று வழங்கியிருக்கிறது. அந்த கேள்விகள் என்ன, அந்த பதில்கள் என்ன பார்க்கலாம். ஆளுநருக்கு அதிகாரம் இல்லையா? இதுதான் அடிப்படையான கேள்வி. கேள்வி 1 உச்சநீதிமன்றத்திடம் குடியரசுத் தலைவர் எழுப்பியது, வாட் ஆர் த கான்ஸ்டிடியூஷனல் ஆப்ஷன்ஸ் பிஃபோர் எ கவர்னர் when a bill is presented to him under article 200 of the Constitution of India. அரசமைப்பு, இந்திய அரசமைப்பின்படி ஆர்டிகிள் 200 படி ஒரு மசோதா கவர்னர் முன் வைக்கப்படும் போது அவருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன அப்படின்னு கான்ஸ்டியூஷனில் ஏற்கனவே இருக்குது. ஆர்டிகிள் 200 அதை சொல்லுது. அதை நாங்கள் சரியாக தான் புரிஞ்சிருக்கோமா, அதாவது மத்திய அரசு சரியாக தான் புரிஞ்சிருக்கா அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் இந்த கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய பதில் 3 வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான கேள்வி, முக்கியமான பதில். இதில் 3 வாய்ப்புகள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, எந்த குழப்பம் இல்லை. 4வது ஒரு வாய்ப்பில் மத்திய அரசுக்கும் உச்சநீதிமன்றத்துக்கும் இன்னமும் கூட குழப்பம் இருப்பதாக கருதுகிறோம் இந்த தீர்ப்புக்கு பிறகு. என்ன முதல் வாய்ப்பு என்ன, கவர்னர் கேன் அசன்ட் டு த பில், அந்த மசோதாவுக்கு ஆளுநர் சம்மதம் தெரிவித்து விடலாம், ஒப்புதல் அளித்து விடலாம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கவர்னர் முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்பு, உச்சநீதிமன்றம் சொன்ன பதில். 2வது வித்ஹோல்ட் அசென்ட்,
சம்மதம் தெரிவிக்காமல் நிறுத்தி வைக்கலாம், அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்தி வைக்கலாம். இரண்டாவது வாய்ப்பு. மூன்றாவது வாய்ப்பு ரிசர்வ் ஃபார் த பிரசிடென்ட்ஸ் அசென்ட். மூன்றாவது வாய்ப்பாக குடியரசுத் தலைவருடைய மறுபார்வைக்கு மீள்பார்வைக்கு அதை அனுப்பி வைக்கலாம். நான் முடிவெடுக்கலை, நான் சாதகமாகவோ பாதகமாக முடிவெடுக்கலை, குடியரசுத் தலைவர் முடிவெடுக்கலான்னு மாற்றுறது. ஒன்று சாதகமாக அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிப்பது, இரண்டாவது அதை நிறுத்தி வைப்பது, மூன்றாவது குடியரசுத் தலைவருடைய மீள்பார்வைக்கு அனுப்புவது. இந்த மூன்று விஷயங்கள் வந்து ஆர்டிகல் 200 கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்குது தெளிவாக. நாலாவது ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மத்திய அரசு கருதுது. நாலாவது ஒரு வாய்ப்பு இல்லைன்னு உச்சநீதிமன்றம் கருதுது. நாலாவது வாய்ப்பாக உச்சநீதிமன்றம் சொல்கிறது, இஃப் த அசென்ட் டு த பில் இஸ் வித்ஹெல்ட், அந்த ஒப்புதல் நிறுத்தி வைக்கப்பட்டால், மசோதாவுக்கான ஒப்புதல் நிறுத்தி வைக்கப்பட்டால், தென் இட் மஸ்ட் நெசசரிலி பி ரிட்டர்ன் டு த அசம்பிளி. சட்டமன்றத்துக்கு அந்த மசோதா கருத்தோடோ கருத்து இல்லாமலோ திருத்தங்கள் இல்லாமலோ மீண்டும் அனுப்பி வைக்கப்பட வேண்டும். ஒருவேளை மசோதாவுக்கான ஒப்புதலை ஆளுநர் நிறுத்தி வைத்தால் அதை கருத்து அல்லது கருத்து இல்லாமல் மீண்டும் அசம்பிளிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு இந்த ஒரு அந்த வித்ஹோல்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ஒரு இன்டர்பிரேஷனை சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கு பார்க்கும். இந்த இன்டர்பிரேஷன்ஸ்ல தான் அந்த டிஃபரன்ஸ் இன்னமும் இருக்குது நாம் கருதுறோம். மத்திய அரசு என்ன சொல்லுச்சு, வித்ஹோல்டுனா வித்ஹோல்டு தாங்க, டிக்ஷனரியில் பாருங்க, வைக்கிறது மட்டும்தான், அதற்கு வேறு அர்த்தம் கிடையாது. நிறுத்தி வச்சுட்டு திருப்பி அனுப்புங்க அப்படிங்கிற ஒரு கிடையாது. ஒன்று மேலே ஒப்புதல் கொடுத்துறது, ரெண்டு ரிஜெக்ட் பண்ணிடுறது, மூணாவது வந்து பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிக்கிறது. 3 வாய்ப்பு தான். நாலாவது வாய்ப்பு ஒன்று இருக்குது அப்படின்னு மத்திய அரசு ஒன்று சொல்ல, நாலாவது வாய்ப்பு இதுதான் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்ல, இன்னமும் கூட அதில் வந்து அடுத்த விஷயங்களுக்கு தேவைப்படுற நிலைமை இருக்குது. பட் இந்த பாயிண்ட் ஏற்கனவே இருக்கக்கூடிய பாயிண்டாக கருதப்படுறதுனால உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் ஒரு முறையீட்டுக்கு மத்திய அரசு செல்லுமா இந்த வழக்கில் பார்க்க வேண்டியிருக்கு. வேற ஒரு சந்தர்ப்பங்களில் போலான்னு பார்க்குறோம். ஸோ நாலாவது வாய்ப்பாக உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடியது என்னென்ன, வித்துஹெல்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் வந்து திருப்பி நேராக அசம்பிளிக்கு அனுப்பிடணும், அதை தவிர வேறு வாய்ப்புகள்னு 3 வாய்ப்புகள் தான். இந்த இரண்டாவது வாய்ப்புக்கு அர்த்தம் இது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. கேள்வி 2, இஸ் த கவர்னர் பவுண்ட் பை த எய்ட் அண்ட் அட்வைஸ் tender by the Council of Ministers while exercising all the options available with him when a bill is presented before him. ஒரு மசோதா ஆளுநரிடம் தாக்கல் செய்யப்படும் போது அமைச்சரவை என்ன அட்வைஸை கொடுத்துருக்குதோ, என்ன அறிவுரையை கொடுத்துருக்குதோ அதை மட்டும்தான் கடைபிடிக்கணுமா, வேற வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு கேள்வி. ஸோ அமைச்சரவை சொன்னதை அப்படியே கேட்கறதுக்கான ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் தான் இவர், தபால்காரர் தான் இவர் அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது, ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவை கிடையாது, வந்தமா ரப்பர் ஸ்டாம்ப் வச்சோமா நேராக மேலே டெல்லிக்கு அனுப்பி விட்டுருன்னு நிறைய பேர் கருத்து சொல்கிறாங்க. ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது, ஆளுநர் ஒரு தபால்காரர், ஆளுநர் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் வந்ததை இது கேள்வி வைக்கிறாங்க. அமைச்சரவை என்ன சொன்னதோ அது அப்படியே கேட்க வேண்டிய இடத்துல தான் ஆளுநர் இருக்கிறாராங்கிறது கேள்வி. அதற்கு வந்து பதில் சொன்னதுன்னா, த கவர்னர் என்ஜாய்ஸ் discretion under Article 200 as indicated by the use of the words in his opinion in the second provisions of Article 200. Article 200ல சொல்லியிருக்கக்கூடியபடி ஆளுநருக்கு தனிப்பட்ட விருப்புரிமை உண்டு, அவர் தன்னுடைய கருத்தை தெளிவாக வெளிப்படுத்தலாம். அமைச்சரவை என்ன சொல்கிறதோ அதை அப்படியே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப தெளிவாக உச்சநீதிமன்றத்திடம் குடியரசுத் தலைவர் எழுப்பிய கேள்விக்கு உச்சநீதிமன்றம் சொன்ன பதில், கேள்வி 2க்கான பதில் சொல்லியிருக்காங்க. த கவர்னர் என்ஜாய்ஸ் டிஸ்கிரிஷன், ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது, என்ன தானாக முடிவெடுக்கிறது. எதுல, அண்டர் ஆர்டிகல் 200 as indicated by the use of the word. அந்த ஆர்டிகல் 200ல என்ன சொல்லியிருக்கு, இன் ஹிஸ் ஒப்பீனியன். ஸோ அவருடைய கருத்து என்னமோ அதுதான் முக்கியம், அவருடைய கருத்தை அவர் வெளிப்படுத்தலாம். அது ஆதரிப்பதாகவோ நிராகரிப்பதாகவோ குடியரசுத் தலைவர் அனுப்புவதாக இருக்கலாம். ஸோ அவர் என்ன முடிவெடுக்கிறார் அதை செய்யலாமே தவிர அமைச்சரவை சொன்னதை அப்படியே கேட்கணுங்கிற அவசியம் இல்லை என்பதை உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. ஆன்சர் 2. Question number 3 என்ன, is the exercise of constitutional discretion by the governor under Article 200 of the Constitution of India is justiciable. Justiciable அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீதிமன்ற பார்வைக்கு உட்பட்டதா. ஆர்டிகல் 200 படி ஆளுநர் ஒரு முடிவு எடுக்கிறார், ஆளுநர் எடுக்கக்கூடிய முடிவு நீதிமன்ற மறுபார்வைக்கு உட்பட்டதா. நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம ஏற்கனவே தெளிவாக பார்த்துருப்போம், பல சந்தர்ப்பங்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு 3 முக்கியமான தூண்கள், ஜனநாயகத்தில் 3 முக்கியமான தூண்கள். சட்டமன்றம், பாராளுமன்றம் ஒரு சட்டத்தை நிறைவேற்றுகின்றன, நீதிமன்றம் அந்த சட்டம் சரியாக நிறைவேற்றப்படுகிறதா என்பதை கண்காணிக்கிறது, எக்ஸிக்யூட்டிவ் அந்த சட்டத்தை நிறைவேற்றுகிறது. அப்போ 3 பேருக்குமே தனித்தனி அதிகாரம் இருக்கும்போது ஆளுநர், ஒரு இந்த எக்ஸிக்யூட்டிவுடைய அதிகார தலைமையாக இருக்கக்கூடிய ஆளுநர் அண்ட் கவர்மெண்ட் பிரசிடென்ட், இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு ஆர்டிகல் 200 படி நீதிமன்றம் மறுபார்வைக்கு உட்பட்டதா. ஆளுநர் எடுத்த முடிவை நீதிமன்றம் மறுபார்வை செய்ய முடியுமா, அவர் ஆளுநர் எடுத்த முடிவு சரி, ஆளுநர் எடுத்த முடிவு தப்புன்னு சொல்ல முடியுமாங்கிறது தான் இந்த கேள்வி. கொஸ்டின் நம்பர் 3. அதற்கு பதில் என்ன,
the discharge of governor's functions under Article 200 is not justiciable. அது வந்து அந்த ஆளுநருடைய முடிவுகள் 200 அடிப்படையில் ஆர்டிகல் 200 அடிப்படையில் ஆளுநர் எடுக்கக்கூடிய முடிவுகள் இஸ் நாட் ஜஸ்டிசையபிள், அது வந்து நீதிமன்ற பார்வைக்கு உட்பட்டது அல்ல அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. மறந்துடக்கூடாது. ஆன்சர் 3. ஆளுநருடைய முடிவுகளை பிரசிடென்ட் பின்னாடி வரும் பார்க்கணும். ஆளுநருடைய முடிவை நீதிமன்றம் மறுபார்வை செய்ய முடியுமான முடியாது, தலையிடக்கூடாது. ஆர்டிகல் 200 படி அவர் எடுக்கக்கூடிய முடிவு அவருடைய முடிவு தான் சொல்லியிருக்காங்க. The court cannot enter into a merit review of the decision so taken. கோர்ட் வந்து எந்த அடிப்படையில் ஆளுநர் அந்த முடிவை எடுத்தார் அப்படிங்கிற மெரிட்டுக்குள்ள போக முடியாது. இந்த காரணத்துக்காக நீங்கள் எடுத்தது சரி, இந்த காரணத்துக்காக நீங்கள் எடுத்தது தப்பு, நீங்கள் இந்த மாதிரி யோசிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் எடுத்த முடிவுக்கு காரணம் கற்பித்து அந்த காரணம் சரியா தவறா என்று நீதிமன்றம் விசாரிக்க முடியாது, தீர்ப்பளிக்க முடியாது. The court cannot enter into a merit review of the decision so taken அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அடுத்து court can issue a limited mandamus. ஆனால் கோர்ட் எங்க தலையிடலாம் அப்படின்னு சொல்லும்போது a limited mandamus, ஒரு வரையறைக்கு உட்பட்ட வகையில் தலையிடலாம். எங்க அப்படின்னா for the governor to discharge his functions under Article 200 within a reasonable time period. ஒரு ஆளுநர் காலவரையற்ற தாமதம் ஏற்படுத்தி அந்த வழக்கு தனிப்பட்ட முறையில் உச்சநீதிமன்றம் சென்று உச்சநீதிமன்றம் அந்த ஆளுநருக்கு கொஞ்சம் சீக்கிரமாக முடிவெடுங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த முடிவெடுங்கன்னோ அந்த முடிவெடுங்கன்னு சொல்ல முடியாது, முடிவெடுக்காதீங்கன்னு சொல்ல முடியாது, நீங்கள் எடுத்த முடிவு தப்பு சரின்னு சொல்ல முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. ஆனால் ரொம்ப தாமதமாயிருச்சுன்னு மாநில அரசு எங்கள்கிட்ட கேட்டு வந்திருக்கு, நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக முடிவெடுங்க அப்படின்னு சொல்லலாம். இது தான் 3ஆம் பாயிண்ட். பார்த்துங்க, நீதிமன்றம் ஓவர் தாமதமானால் தலையிட்டு முடிவெடுக்க சொல்லி கேட்டுக்கொள்ளாமே தவிர முடிவெடுத்தது தப்பு என்றோ முடிவெடுத்தது சரி என்றோ நாங்கள் சொல்லுகிறதா முடிவென்றோ உச்சநீதிமன்றம் ஆளுநருக்கு உத்தரவிட முடியாது. இது உச்சநீதிமன்றம் சொன்ன பதில் குடியரசுத் தலைவருக்கு. கேள்வி 4. இஸ் ஆர்டிகல் 361 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா an absolute bar to the judicial review in the relation to the actions of a governor under Article 200 of the Constitution of India? ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் பற்றிய உச்சநீதிமன்றத்தில் ரிவ்யூ, அதோடைய செக்ஷன் வந்து 361. உச்சநீதிமன்றத்துக்கு கொடுத்துருக்க அதிகாரம் வந்து அப்பாற்பட்டதா, எல்லாத்துக்கும் சட்டத்துக்கு அப்பாற்பட்டதா, ஆளுநர் எடுக்கக்கூடிய முடிவு சரியா தப்பா அப்படின்னு உச்சநீதிமன்றம் தலையிட்டு சொல்ல முடியுமா? இதற்கு வந்து தடை ஏதாவது இருக்குதா? உச்சநீதிமன்றம் தலையிட முடியுமா முடியாதா? ஆளுநருடைய முடிவுகளில் நீதிமன்றங்கள் தலையிட முடியுமா? ஆர்டிகல் 361 என்ன சொல்லுது, ஆர்டிகல் 200, இந்த ரெண்டுக்கு இடையில ஒரு கான்ஃபிளிக்ட் வருதா அப்படிங்கிறது கேள்வி குடியரசுத் எழுப்பினது. உச்சநீதிமன்ற 5 நிமிடம் கொண்ட அமர்வு சொன்ன பதில் ஆர்டிகல் 361 இஸ் an absolute bar on judicial review. 361 ஒன்று சொல்லிட்டாங்கன்னு சொன்னதுதான், அதில் வந்து எந்த தடையும் முடியாது, யாரும் தலையிட முடியாது. while the governor enjoys personal immunity, நம்ம கவர்னருடைய முடிவில் நாங்கள் தலையிட முடியாது, அதில் ஒன்றும் குழப்பமே இல்லை. கவர்னருடைய முடிவு தான், அதில் மாற்றுக்கிறதுல கவர்னருக்கு சம்மன் பண்ண முடியாது, கவர்னர் பதில் சொல்ல வேண்டிய கடமை கிடையாது. அதே சமயத்தில் while the governor enjoys the personal immunity, the office of the governor is subject to this court's jurisdiction. ஆளுநர் பதில் சொல்ல வேண்டிய கடமை கிடையாது. ஆனால் ஆளுநருடைய அலுவலகத்திட்ட உங்கள்கிட்ட எப்போ பெட்டிஷன் வந்துச்சு, நீங்கள் எப்போ முடிவெடுத்தீங்க, என்ன முடிவெடுத்திருக்கீங்க, இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் கேள்வி விடுவோம். ஸோ ஆளுநர் நாங்கள் சம்மன் பண்ண முடியாது, நோட்டீஸ் பண்ண முடியாது, கேள்வி கேட்க முடியாது. அதில் வந்து குழப்பம் இல்லை. 361 கிளியராக சொல்லிருச்சு. ஆனால் ஆளுநருடைய அலுவலகம் நீதிமன்ற பார்வைக்கு உட்பட்டது அப்படிங்கிற தெளிவு சொல்லியிருக்காங்க. அந்த வித்தியாசம் பார்த்துங்க, ஆளுநருக்கும் ஆளுநருடைய முடிவுக்கும் ஆளுநருடைய அலுவலகத்துக்குமான வித்தியாசத்தை நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்கலாம். கேள்வி எண் 5. கேன் டைம்லைன்ஸ் பி இம்போஸ்ட்? காலக்கெடுவை நீதிமன்றங்கள் விடுக்க முடியுமா? அண்ட் த மேனர் ஆஃப் எக்ஸைஸ் பி பிரிஸ்கிரைப்டு த்ரூ ஜுடிஷியல் ஆர்டர்ஸ் ஃபார் த எக்ஸைஸ் ஆஃப் ஆல் பவர்ஸ் அண்டர் ஆர்டிகல் 200 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா பை த கவர்னர். ஆளுநர் ஒரு முடிவை எப்படி எடுக்க வேண்டும் என்று ஆர்டிகல் 200 சொல்லியிருக்கிறது படி இல்லாமல் ஒரு காலக்கெடுவை நீதிமன்றங்கள் நியமிக்க முடியுமா, மற்ற யாராவது நிர்ணயிக்க முடியுமா அப்படின்னு கேள்விக்கு இந்த கேன் டைம்லைன்ஸ் பி இம்போஸ், இந்த ஒரு வார்த்தை தான் முக்கியமானது. கேள்வி எண் 5 பதில் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எ கான்ஸ்டிடியூஷனலி பிரிஸ்கிரைப்ட் டைம் லிமிட், ஒரு காலக்கெடு ஏற்கனவே அரசமைப்பில் விதித்திருந்தாலே தவிர it would not be appropriate for this court to judicially prescribe a timeline for the exercise of powers under Article 200. ஏற்கனவே அரசமைப்பில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காலக்கெடு ஏதாவது இருந்தாலே தவிர நீதிமன்றம் தலையிட்டு ஆளுநர் ஆர்டிகல் 200 படி இத்தனை நாளைக்குள்ள முடிவெடுக்கணும். இதற்கு முன்னாடி ஞாபகப்படுத்தி பாருங்க, நீதியரசர் மகாதேவன் உள்ளிட்ட 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் 30 நாளைக்குள்ள எந்த முடிவெடுக்கணும், 45 நாளைக்குள்ள எந்த முடிவெடுக்கணும், பிரசிடென்ட் இந்த முடிவெடுக்கணும், கவர்னர் இந்த முடிவெடுக்கணும், எல்லா முடிவுகளுக்கும் ஒரு காலக்கெடு விதிக்கப்பட்டிருந்தது. அதை பற்றின கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு 5வது பதிலில் உச்சநீதிமன்ற 5 நீதியரசர்கள் கொண்ட அமர்வு தெளிவாக
காலக்கெடு விதிக்க முடியாது. கான்ஸ்டியூஷனில் ஏதாவது காலக்கெடு சொல்லியிருந்தாங்கன்னா அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமே தவிர கான்ஸ்டியூஷனில் சொல்லாத ஒரு காலக்கெடுவை ஆளுநருக்கு நீதிமன்றங்கள் விதிக்க முடியாது. ஏற்கனவே போட்ட உத்தரவுக்கான தெளிவான பதிலை உச்சநீதிமன்ற 5 நிமிடம் கொண்ட அமர்வு சொல்லிருச்சு. கேள்வி எண் 6. Is the exercise of constitutional discretion by the president under Article 201 of the Constitution of India is justiciable? ஆளுநர் பார்த்துட்டோம். அடுத்து வந்து குடியரசுத் தலைவர். ஆளுநருடைய முடிவே நீதிமன்ற பார்வைக்கு உட்பட்டது கிடையாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொன்ன பிறகு குடியரசுத் தலைவர் பற்றி கேள்வி வந்துருச்சு. ஏன்னா அவங்க வந்து டைம்லைன் போடும்போது நீதியரசர்கள் வந்து உச்சநீதிமன்றம் ஆளுநருக்கு மட்டுமல்ல குடியரசுத் தலைவருக்கும் சேர்ந்தே காலக்கெடு வச்சு குடியரசுத் தலைவர் கையில் ஒரு பெட்டிஷன் வருதுன்னா ஒரு மசோதா வருதுன்னா அவங்க இவ்வளவு நாளில் முடிவு எடுக்கணும் அதையும் சேர்த்து சொல்லிட்டாங்க. அப்போ நீதிமன்றங்கள் வந்து ஆர்டிகல் 201 படி குடியரசுத் தலைவருடைய முடிவில் எவ்வளோ நாளுக்குள்ள முடிவு எடுக்கணும் காலக்கெடு விதிக்க முடியுமா அப்படின்னு அடுத்த கேள்வி. அதற்கு பதில் கேள்வி 4. பிரசிடென்ட்ஸ் அசென்ட் அண்டர் ஆர்டிகல் 201 இஸ் நாட் ஜஸ்டிசேபிள். அவர்களுடைய முடிவு கேள்விக்குள்ளாக்க முடியாது. இவர் சரியா முடிவெடுத்தாரா தவறா முடிவெடுத்தாரா, ஏன் இந்த முடிவெடுத்தாரு, ஏன் இந்த முடிவெடுக்கல அப்படின்னு ஆர்டிகல் 201க்குள்ள குடியரசுத் தலைவர் கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரத்தை நீதிமன்ற பார்வைக்கு உட்படுத்த முடியாது. தெளிவாக ஆளுநர் முடிவெடுக்கிறது மட்டுமல்ல குடியரசுத் தலைவர் முடிவெடுத்தாலும் முடிவெடுத்ததுதான் அந்த முடிவில் நீதிமன்றம் தலையிட முடியாது. பிரசிடென்ட்ஸ் அசென்ட் அண்ட் ஆர்டிகல் 201 இஸ் நாட் ஜஸ்டிசேபிள். ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. அடுத்ததாக கொஸ்டின் நம்பர் 7. கேன் டைம்லைன்ஸ் பி இம்போஸ் டு அண்ட் த மேனர் ஆஃப் த எக்ஸைஸ் பை பிரிஸ்கிரைப்டு த்ரூ ஜுடிஷியல் ஆர்டர்ஸ் ஃபார் த எக்ஸைஸ் ஆஃப் த டிஸ்கிரிப்ஷன் பை த பிரசிடென்ட் அண்டர் ஆர்டிகல் 201? அப்படியே ஆளுநருக்கு ஒரு அதிகார டைம்லைன் கொடுத்திருந்தாங்களே அதை மாதிரி பிரசிடென்ட் கொடுக்க முடியுமான்னு ஏற்கனவே ஆளுநர் கேட்ட கேள்வி அப்படியே பிரசிடென்ட்டுக்கு கேட்டிருக்காங்க. பிரசிடென்ட் cannot be bound by judicially prescribed timelines. ரொம்ப தெளிவான கேள்வி. என்ன ஆளுநருக்கு சொன்னது மாதிரியே குடியரசுத் தலைவருக்கும் காலக்கெடு விதிக்க முடியுமா நீதிமன்றங்களால்? பதில் என்ன? உச்சநீதிமன்ற 5 நிமிடம் கொண்ட அமர்வு என்ன சொல்லியிருக்காங்க? பிரசிடென்ட் cannot be bound by judicially prescribed timelines. நீதிமன்றங்கள் விதிக்கக்கூடிய காலக்கெடுவுக்குள் ஜனாதிபதி வரமாட்டார். ஜனாதிபதிக்கு காலக்கெடு விதிக்க முடியாது. ரொம்ப தெளிவாக ஜனாதிபதிக்கும் அதுதான் ஆளுநருக்கு அதுதான். 2 கேள்வி 2 பதில். கேள்வி எண் 7க்கான பதிலை நம்ம பார்த்தோம். அடுத்ததாக கேள்வி 8. இஸ் த பிரசிடென்ட் ரிக்வயர்ட் டு சீக் அட்வைஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் பை வே ஆஃப் ரெஃபரன்ஸ் அண்டர் ஆர்டிகல் 143? இந்த 14 கேள்விகள் கேட்டாங்களே இந்த ஆர்டிகல் 143 அடிப்படையில் தான் கேட்டாங்க. இதை மாதிரி நாங்கள் ஒவ்வொரு முறையும் ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து ஒரு பெட்டிஷன் அனுப்புறாரு, ஒரு சட்டமன்ற மசோதா வந்து குடியரசுத் தலைவருக்கு வருது. அப்போ ஒவ்வொரு முறையும் உங்களுடைய பெர்மிஷனை கேட்கணுமா, உங்களுடைய ஒப்பீனியனை கேட்கணுமா? பெர்மிஷன் இல்லை, உங்களுடைய ஒப்பீனியனை கேட்கணுமா? இஸ் த பிரசிடென்ட் ரிக்வயர்ட் டு சீக் த அட்வைஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் பை வே ஆஃப் ரெஃபரன்ஸ் under Article 143 of the Constitution of India and take the opinion of the Supreme Court when the governor reserves a bill for the president's assent or otherwise? கவர்னருக்கு 3 முடிவு எடுக்கலாம் இல்லையா? ஒன்று சம்மதம் ஒப்புதல், இன்னொன்று நிராகரிப்பு, மூன்றாவது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிக்கிறது. அப்போ எப்பப்பெல்லாம் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிக்கிறாங்களோ அப்பெல்லாம் நாங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இதுக்கப்புறம் தான் உங்கள் கருத்து என்னன்னு கேட்கணுமா அப்படின்னு கேள்வி. அதற்கு பதில் சொல்லியிருக்காங்க. பிரசிடென்ட் இஸ் நாட் ரிக்வயர்ட் டு சீக் த அட்வைஸ் ஆஃப் த கோர்ட். ஜனாதிபதி இந்த நீதிமன்றத்தின் அதாவது உச்ச நீதிமன்றத்தின் கருத்தை ஆலோசனையை கேட்க தேவையில்லை. எவ்ரி டைம் எ பில் இஸ் ரிசர்வ்டு பை த கவர்னர். ஒவ்வொரு முறையும் கவர்னர் ஒன்று அனுப்பி நீங்கள் முடிவெடுத்துக்கங்கன்னு குடியரசுத் தலைவர் சொன்னால் ஒவ்வொரு முறையும் குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு கருத்தை கேட்க வேண்டியது இல்லை. அப்படிப்பட்ட அதிகார விஷயங்கள் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்திருக்கிறது. 9வது கேள்வி. ஆர் த டிசிஷன்ஸ் ஆஃப் த கவர்னர் அண்ட் த பிரசிடென்ட் ரெண்டையும் சேர்த்துட்டாங்க இப்போ respectively justiciable at a stage anterior into the law coming into force? Is it permissible for the courts to undertake judicial adjudication over the contents of a bill in any manner before it becomes law? சிம்பிளான பாஷை, ரொம்ப சட்டம் உருவான ரொம்ப நம்ம சிம்பிளிஃபை பண்ண பிறகு கூட அப்படி இருக்கு. என்ன அப்படின்னா ஒரு மசோதா சட்டமாவதற்கு முன்னால் அதை நீதிமன்ற பார்வைக்கு உட்படுத்த முடியுமா? அதுதான் கேள்வி. நாங்கள் ஒரு மசோதா சட்டமன்றத்தில் நிறைவேற்றுறாங்க, அதை ஆளுநர் வந்து ஓகே பண்ணுறாரு, இல்லாட்டி நிராகரிக்கிறாரு, இல்லாட்டி வந்து பிரசிடென்ட் அனுப்பிக்கிறாரு, அதுக்குள்ளே கெசட்டுக்கு வரல. இந்த இடையில தொங்கிக்கிட்டு இருக்கும்போது முடிவெடுக்காமல் இருக்கும்போதே அந்த மசோதா மேலே ஒரு முடிவை, அந்த மசோதா சரி, அந்த மசோதா தப்பு, அந்த மசோதா வேணும், அந்த மசோதா திருத்தம் பண்ணுங்க அப்படின்னு நீதிமன்ற பார்வைக்குள்ளே கொண்டு வர முடியுமா? அதாவது மசோதா சட்டமாவதற்கு முன்னால் நீதிமன்றம் தலையிட முடியுமா? என்ன கேள்வியோட அர்த்தம் என்னென்ன? பில்லு அசம்பிளியிலிருந்து கவர்னர்கிட்ட போயிடுச்சு, கவர்னர் கொடுத்தாரு கொடுக்கலங்கிற சண்டை ஓடிட்டு இருக்கு, அதுக்குள்ள நீதிமன்றம் தலையிட முடியுமாங்கிறதா கேள்வி. பதில் ரொம்ப எளிமையானது, நோ. The decisions of the governor and the presidents are not justiciable at a stage anterior into the law coming into force.
ஒரு சட்டமாவதற்கு முன்னால் மசோதாவாகவே இருக்கும்போது அதில் பிரசிடென்டோ கவர்னரோ ஒப்புதல் அளிக்காத போது அதில் நீதிமன்றம் தலையிட்டு இந்த சட்டம் சரியில்லை, ஒப்புதல் சரி, ஒப்புதல் அளிக்கலை சொல்ல முடியாது. நோ, the decisions of the governor and the president are not justiciable at a stage anterior to the law coming into force. அதற்கு முன்னாடி குடியரசுத் தலைவருடைய ஆளுநருடைய முடிவை கொண்டு வர முடியாது, விமர்சிக்க முடியாது. Bills can be challenged only if they become the law. ரொம்ப தெளிவாக இந்த மசோதாக்கள் சட்டமான பிறகுதான் அந்த சட்டம் செல்லுமா செல்லாதான்னு கேட்க முடியுமே தவிர மசோதா நிலைமையிலே இருக்கும்போது ஆளுநரோ குடியரசுத் தலைவரோ ஒப்புதல் கொடுக்காத போது அதை கேள்வி எழுப்பி குட்டையை குழப்ப முடியாதுன்னு நீதிமன்றம் தெளிவாக விளக்கம் சொல்லியிருக்கிறது. கேள்வி எண் 10, கேன் த எக்ஸசைஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனல் பவர்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட் கவர்னர் பை த பிரசிடென்ட் கவர்னர் ரெண்டுமே பார்த்து பி சப்ஸ்டிடியூட்டட் இன் எனி மேனர் அண்டர் ஆர்டிகல் 142 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. 142 அரசமைப்பு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு சில சிறப்பு அதிகாரங்களை கொடுக்கிறது. எந்த சட்டம் தெளிவாக இல்லையோ, எந்த சட்டத்தில் குழப்பம் இருக்கிறதோ, எந்த சட்டம் ஏற்கனவே இல்லையோ, அந்த மாதிரி ஒரு கிரே ஏரியா கான்ஸ்டிடியூஷனில் ஏற்படும் போது உச்சநீதிமன்றம் வழங்கக்கூடிய தீர்ப்பு சட்டமாகவே கருதப்பட வேண்டும். இன்னொரு புதிய சட்டம் பாராளுமன்றத்தால் உருவாக்கப்படும் முறை புரியுதுன்னு நினைக்கிறேன். பாராளுமன்றம் ஒரு சட்டத்தை உருவாக்கல, சில இடங்களில் கிரே ஏரியா இருக்குது, அது தெளிவாக இல்லை. இப்போ ரீசெண்டாக நமக்கு வந்து சைபர் கிரைம்லாம் வந்துச்சு, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி சைபர் கிரைம்லாம் இருந்திருக்காது. இந்த மாதிரி ஒரு புது கிரைசிஸ் வரும்போது அப்போ சட்டமாக வரலை, ஆனால் கிரைசிஸ் வந்துருச்சு, சிக்கல் வந்துருச்சு, வழக்கு வந்துருச்சு. அப்போ வந்து உச்சநீதிமன்றம் 142 தலையிட்டு ஒரு உத்தரவை வழங்க முடியும். அந்த உத்தரவு சட்டமாகவே கருதப்பட வேண்டும். எப்போ வரைக்கும்? புதிய சட்டம் பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்படும் வரை. அப்போ என்ன அர்த்தம்? புதிய சட்டம் பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டுட்டா உச்சநீதிமன்ற உத்தரவு காலாவதி ஆயிரும், அந்த சட்டம் தான் செல்லும். சட்டமே இல்லாத போது உச்சநீதிமன்றம் ஒரு சட்டம் மாதிரி ஒரு விஷயத்தை பிறப்பிக்க முடியும். இது வந்து 142. இதில் என்ன முக்கியமான விஷயம்? கேன் த எக்ஸசைஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனல் பவர்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ் பை த கவர்னர் பிரசிடென்ட் பி சப்ஸ்டிடியூட்டட். ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் கொடுக்கக்கூடிய அதிகாரம் உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய இந்த 142 அதிகாரத்தின் கீழே மாற்றி அமைக்க முடியுமா? ஆளுநருடைய அதிகாரத்தை விட, குடியரசுத் தலைவருடைய அதிகாரத்தை விட உச்சநீதிமன்றம் ஆர்டிகல் 142 கீழ் இந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படிங்கிறது ஒரு புரிந்து கொள்வதற்கான கேள்வி. அங்கு பதில் என்ன சொல்லப்பட்டது? நோ, எடுத்துக்கொள்ள முடியாது. த எக்ஸசைஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனல் பவர்ஸ், அரசமைப்புடைய அதிகாரங்கள் இருக்கக்கூடியது, அண்ட் ஆர்டர்ஸ் ஆஃப் த பை த பிரசிடென்ட் அண்ட் கவர்னர் cannot be substituted by this court in any manner under article 142 of the Constitution of India. அரசமைப்பின் 142வது பிரிவின்படி ஆளுநருடைய அதிகாரமும் குடியரசுத் தலைவருடைய அதிகாரமும் எந்த வகையிலுமே நீதிமன்றத்தால் எடுத்துக்கொள்ள முடியாது. சிம்பிளான பாயிண்ட். இதற்கு முன்னாடி நம்ம இந்த வழக்குகளுக்கு அடிப்படை காரணமாக இருந்த விஷயத்தில் நீதியரசர் ஆர் மகாதேவன் உள்ளிட்டவர்கள் 2 அமர்வு என்ன சொல்லிச்சு அப்படின்னா, இந்த 10 மசோதாக்களும் ஆளுநரால் ஒப்புதல் கொடுக்கப்படாத 10 மசோதாக்களும் நிறைவேற்றப்பட்டதாக கருதப்படும் சட்டம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அப்போதான் இந்த கேள்வி வருது, பாஸ் நாங்கள் அனுமதியே கொடுக்கல, ஆனால் நீதிமன்றம் அப்படி அனுமதி கொடுத்ததா 142 கீழ் கான்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கொள்ள முடியுமான்னு சொல்லும்போது எடுத்துக்கொள்ள முடியாது என்று 2 நீதிபதிகள் கொடுத்த உத்தரவுக்கு மாறாக 5 நீதிபதிகள் கொண்ட அரசமைப்பு அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவர் இருக்கக்கூடிய அதிகாரத்தை 142 கீழ் உச்சநீதிமன்றம் எடுத்துக்கொள்ள முடியாது. இது ரொம்ப தெளிவான பதில். ஆன்சர் 10. கேள்வி 11, இஸ் எ லா மேட் பை த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் எ லா இன் ஃபோர்ஸ் without the assent of the governor granted under article 200 of the Constitution of India? இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி கேள்வி தான். ஆளுநர் ஒப்புதல் கொடுக்காமலே, அரசமைப்பு 200 பிரிவுக்குள்ள ஒப்புதல் கொடுக்காமலே ஒரு லா வந்து அமலாயிருச்சுன்னு முடிவு பண்ண முடியுமா? அப்போ ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கல, ஆனால் உச்சநீதிமன்றம் கொடுத்துட்டேன்னு சொல்லிச்சு, அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற அதே கேள்வியை முந்தின கேள்வியை மாற்றி திரும்பி கேட்டிருக்கிறாங்க. பதில், there is no question of a law made by the state legislature coming into force without the assent of the governor. ஆளுநர் ஒப்புதல் கொடுக்காமல் ஒரு சட்டம் அமலுக்கு வந்தது அப்படிங்கிற நிலைமை வாய்ப்பே இல்லை. there is no question of a law. இது வந்து ஆளுநர் ஒப்புதல் கொடுத்தா தான் அது சட்டம். ஆளுநர் ஒப்புதல் கொடுக்காம இன்னொரு வழியாக இன்னொரு சட்டம் உருவாக முடியாது. Governor's legislative role under Article 200 cannot be replaced by another constitutional authority. ஒரு அரசமைப்பு அதிகார மையத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரத்தை இன்னொரு அரசமைப்புடைய அதிகார மையம் எடுத்துக்கொள்ள முடியாது. மீன்ஸ் கவர்னருக்கும் பிரசிடென்ட்டுக்கும் இருக்கக்கூடிய அதிகாரத்தை நீதிமன்றங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. ரொம்ப தெளிவாக நீதிமன்றம் சொல்லக்கூடிய பதில். Question 12, in a view of the proviso of article 145 bracket within bracket 3 of the Constitution of India, is it not a mandatory for any bench of this honorable court
to first decide as to whether the question is involved in the proceedings before it is such a nature which involves substantial questions of law as to the interpretation of the constitution and to refer it to a bench of minimum 5 judges. இவ்வளோ பெரிய கேள்விக்கு விஷயம் என்ன, நீங்கள் ஒரு வழக்கில் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வழக்கு உகந்தது தானா, அரசமைப்பு அமைப்பு தீர்வு பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு இந்த வழக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கணுமா, இல்லாட்டி நேரடியாக இந்த வழக்கு தான் எடுத்துக்கலாமாங்கிறது தான் இதோட எளிமையான கேள்வி. ரொம்ப தெளிவாக பதில் வச்சுருக்காங்க. ரிட்டர்ன்ட் அன்ஆன்சர்ட் as the question is not relevant to the functional nature of this reference. அது என்னென்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், அதில் எந்த குழப்பமும் கிடையாது. அவங்கவங்க ஒரு வழக்கு வருவாங்க, அந்தந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட நீதிமன்ற அமர்வுகள் அதை முடிவெடுத்துக்கிடுவாங்க. ஸோ மேலே வந்து ஒரு முடிவெடுக்கணும், முன்னாடி முடிக்கணும், ஒவ்வொன்றும் வந்து அந்த கொஸ்டின் ஆஃப் லா, கொஸ்டின் ஆஃப் மெரிட், இது வந்து வழக்கு உகந்ததா இல்லையான்னு ஒவ்வொரு இடத்தையும் மேலே மேலே போய் பார்க்க முடியல, அந்தந்த நீதிமன்றங்களையும் முடிவெடுப்பாங்க. அதை மேலே எல்லாத்தையுமே கான்ஸ்டியூஷனல் பெஞ்சுக்கு கொண்டு போகணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு. Question 13. Do the powers of the Supreme Court under Article 142 of the Constitution of India limited to the matters of the procedural law or extend to issuing directions, passing orders which are contrary to or inconsistent with the existing substantive or procedural provisions of the Constitution or law in force? ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்களுக்கு முரணாக உச்சநீதிமன்றம் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி உத்தரவு போட முடியுமா? ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசமைப்புக்கு விதிகளுக்கு முரணாக உச்சநீதிமன்றம் உத்தரவு போட முடியுமா? இதுதான் கேள்வி. The exercise of the constitutional powers and the orders of by the president and governor cannot be substituted. ஏற்கனவே கேள்வி எண் 10 சொன்ன பதில் தான் தெளிவாக சொல்லிட்டாங்க. cannot be substituted by this court in any manner. ஸோ ஒரு நீதிமன்றம் ஒரு உத்தரவில் தலையிட முடியுமான ஆளுநர் அண்ட் குடியரசுத் தலைவர் அவர்களுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டு அவர் செய்யக்கூடிய விஷயங்களை நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம், அவங்க என்னப்பா செய்கிறது, நாங்கள் செஞ்சுட்டோம்னு சொல்லி சொல்ல முடியாதுன்னு ரொம்ப தெளிவாக ஏற்கனவே சொன்ன போது மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்தியிருக்கிறது. ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருடைய அதிகாரங்களை நீதிமன்றம் கையெடுக்க முடியாது, நாங்கள் ஒன்று எடுத்துட்டோம், நாங்கள் சொன்னால் சட்டம்னு சொல்லி சொல்ல முடியாதுன்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. கடைசி கேள்வி, அது இரலவெண்ட் விட்டாங்க. டஸ் த கான்ஸ்டியூஷன் பார் எனி அதர் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் டு ரிசால்வ் டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் த யூனியன் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்? மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையில இருக்கக்கூடிய சண்டைகளை உச்சநீதிமன்றம் தான் தீர்த்து வைக்கணுமா, அதற்கு வந்து சட்டத்தை இடம் இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி. இல்லை நம்ம வந்து அது பிரச்சனை இரலவெண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க, அது வந்து ஒரு பெரிய ஆன்சர் பண்ண மாட்டோம், அது எல்லாருக்குமே தெரியும். டிஸ்பியூட் வந்து கேஸ் பை கேஸ் முடிவு எடுக்கணுங்கிறக்கா இதையே ஆன்சர் பண்ணாமல் விட்டாங்க அப்படின்னா இதுக்கு வந்து தேவையில்லை. இந்த விஷயம் என்ன அப்படின்னா உச்சநீதிமன்றத்தை அணுகுவதும் மத்திய மாநில இடையில சண்டையும் வரும்போது பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து வரலாம், வரக்கூடாது, மத்திய அரசு வரலாம், மாநில அரசு வரக்கூடாது, இந்த கேஸில் வரலாம் இப்பயே சொல்ல வேண்டியதில்லை. மத்திய அரசோ மாநில அரசோ அவர்களுக்குள்ள ஒரு இடைவெளி ஏற்பட்டால், ஒரு கருத்து முரண்பாடு ஏற்பட்டால் எப்போனாலும் உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் அப்படிங்கிறத அதனால தான் ஆன்சர் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கிறதா அப்படிங்கிற ஒற்றை கேள்விக்கு ஏற்கனவே அரசமைப்பு என்ன அதிகாரத்தை கொடுத்ததோ, இந்த 10 மசோதாக்களும் சட்டம் ஆகிவிட்டன என்று 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்ப்பளித்ததோ, அதற்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்ததோ அந்த நிலைமை தொடர்கிறது என்பதை உச்சநீதிமன்றம் ஒரு கேள்வி இல்லை 14 கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறது. ஒரு நீதியரசர் இல்லை 5 நீதியரசர்கள் கொண்ட அமைப்பு, அதுவும் சாதாரண அமர்வுள்ள அரசமைப்பு அமர்வு கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் வந்து தெளிவாக தீர்ப்பு கொடுத்திருக்கு. ஆளுநருடைய அதிகாரம் தொடர்கிறது. குடியரசுத் தலைவருடைய முடிவை கேள்விக்கு உள்ளாக்க முடியாது. குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநருடைய அலுவலகங்களுக்கு வேணால் அவங்க நோட்டீஸ் பண்ணிக்கலாமே தவிர ஆளுநர் முடிவெடுக்க முடிவு தான். அஃப்கோர்ஸ் வித்தவுட் எனி டவுட் 2 விஷயங்கள் சேர்த்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப நீங்கள் இனாடினன்ட் டிலே பண்ணக்கூடாது. ரொம்ப நீங்கள் டிலே பண்ணீங்கன்னா நாங்கள் வந்து சீக்கிரமாக முடிவெடுக்க சொல்ல முடியும். சீக்கிரமாக முடிவெடுக்க சொல்ல முடியுமே தவிர 30 நாள் 40 நாள் சொல்ல முடியாது. என்ன முடிவு எடுக்கணும்னு சொல்ல முடியாது. நீங்கள் எடுத்த முடிவு செல்லாது, நாங்கள் ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்ல முடியாதுங்கிறத உச்சநீதிமன்ற அரசமைப்பு அமர்வு தெளிவாக தெரிவித்திருக்கிறது. இது இந்த நெரேட்டிவ்களுக்கெல்லாம் எதிரான ஒரு கவுண்டர் பாயிண்ட். உச்சநீதிமன்ற உத்தரவு நீங்களும் பார்த்து வெரிஃபை செய்து கொள்ளலாம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.